நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பாஸ்கர் இந்த மாதிரி வேற யார்கிட்டயாவது சேட்டை பண்ணானா அவனுக்கு இந்த மாதிரி தண்டனையை தான் வழங்குவேன். அவனுடைய தவறுகளை அவனுக்கு உணர்த்துறது இது அவசியமானது சாரதா. சில சமயம் அவனை 100 தோப்புக்காரன் போட வைப்பேன், சில சமயம் அறையில் அடைச்சு வைப்பேன். ஆனா நான் என்னுடைய மகனை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திருத்தியே தீருவேன். நல்லதுதான், ரொம்ப நல்ல முடிவுதான். உன்னோட இந்த முடிவுல நாங்க 2 பேரும் உன் கூட இருப்போம். என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? இவன் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கான். இவனுக்கு உணவு பரிமாறு. ஓ சரிங்கம்மா, நான் வாழை இலையை கழுவி கொண்டு வரேன். கழுவாம கொண்டு வரணுமா? சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு வரவாமா? அட, உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? இந்த இலையையும் கழுவல. என்ன பண்ணிட்டு இருக்க? கழுவி கொண்டு வா. அம்மா இப்பதானே இலைய கழுவாம கொண்டு வர சொன்னாங்க. என்னங்க, பாஸ்கருக்கு ரொம்ப வலிக்குது போல. வலிக்கட்டும். மத்தவங்களுக்கு யார் வலியை ஏற்படுத்துறாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி வலி ஏற்படும்ன்றது அவனுக்கு புரிய விடு சாரதா. இந்த தண்டனைக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய நோக்கமே அதான். நிறுத்துங்க மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் இந்த சாதாரண உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு நான் உங்களுக்காக விசேஷமா பாவக்காய் புலாவ் பண்ணிருக்கேன். மகாராணி திருமலாம்பா அவர்களே, இன்னைக்கு வேற ஏதாவது கொடுங்களேன். இல்ல, நான் பாவக்காய் புலாவ் தான் சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க மகாராஜா, சாப்பிடுங்க. போதும் போதும் போதும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க மகாராஜா. சரி. எனக்கு இந்த நிலைமனா இந்த பாலகுமாருக்கு என்ன ஆக போதோ? ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இது ரொம்ப சுவையா இருக்கு. இந்த சாப்பிடு. மகாராணி திருமலம்பா, உங்க குடும்பத்துல எல்லாருமே இப்படிதானா? என்ன மகாராஜா? அதாவது எல்லாருக்கும் இந்த உணவு பிடிக்குமா? இத ஆமா மகாராஜா, எல்லாரும் அப்படிதான். அற்புதம். நான் இவரோட ராஜ்ய பயிற்சியை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பண்டித ராமகிருஷ்ணர் பாஸ்கரால ஏற்கனவே கவலையில இருக்காரு. பாலகுமார என்னால அவர்கிட்ட பயிற்சிக்கு அனுப்பவே முடியாது. அநேகமா இந்த தடவை குருதான் இவனுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாவே நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேளுங்கம்மா. 3 பேரு யமதர்மராஜா முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. யமதர்மராஜா அவங்க கிட்ட, சொல்லுங்க, உங்க எல்லாரையும் நான் எதுக்காக சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு கேட்டாரு.
அதுக்கு முதல் ஆள் சொன்னா நான் என்னோட மகனுக்காக நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால இனி அவன் வாழ்க்கை பூரா எந்த ஒரு வேலையும் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்புறம் இன்னொருத்தன் சொன்னா நான் ஒரு உயர்ந்த பதவியில இருந்திருக்கேன். என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி என்னோட மகனுக்காக அந்த உயர்ந்த பதவியையும் வருமானத்துக்கான ஆதாரத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இது மூலமா இனி அவனுக்கு வாழ்க்கை முழுக்க மரியாதையும் வருமானமும் கிடைச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் கேட்டு மூணாவது நபர் சோகமாயிட்டா. அப்புறம் அவன் சொன்னா, யம தர்மராஜரே, நான் நரகத்திலே இருந்துக்கிறேன். நான் ரொம்ப ஏழையா இருந்தவன். அதனால என்னோட மகனுக்கு நல்ல ஒழுக்கங்களை தவிர வேற எதையும் தர முடியல. ஆனா நான் அவனை ஒரு நல்ல ஒழுக்கமானவனா வளர்த்திருக்கேன். சரி, இப்ப நீ சொல்லு, யம தர்மராஜர் அவங்கள யார சொர்க்கத்துக்கு அனுப்பணும்? மூணாவது நபர் அம்மா. உனக்கே அப்படி தோணுது? இது அந்த ரெண்டு தந்தைகளுக்கும் இடையில பாரபட்சமா இருக்காதா? என்ன பேசுறீங்கம்மா? ஒழுக்கம்தான் எல்லாமே. ஒழுக்கம் இருந்தாதான் அந்த பாலகனால அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியும். செல்வத்தை கொடுத்தாலும் சரி, பதவியை கொடுத்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லைன்னா எல்லாமே வீணா போயிடும். நீ இந்த மாதிரி கைகளை கழுவிட்டு வந்து உணவை சாப்பிடுறத பார்க்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி நீ கைய கால கழுவிட்டு தான் உணவு சாப்பிடணும்னு யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? அப்பா சொல்லி தந்தாரு. இந்த வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சிருக்கணும்னு யாரு சொல்லி கொடுத்தது? என்ன கேக்குறீங்க? நீங்க தானம்மா சொல்லி கொடுத்தீங்க. இப்ப கூட நான் அதை மறந்த தடி எடுத்து எனக்கு ஞாபகப்படுத்திடுறீங்க. இப்போ கடைசி கேள்வி. நான் உன்கிட்ட இந்த எல்லா கேள்விகளையும் நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் கேட்டேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லு பாப்போம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, சாப்பிடும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு. அநேகமா உங்களுடைய அப்பா அம்மா இதை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அப்படின்னா நீ இன்னைக்கு என்னவா இருக்கியோ, எப்படி இருக்கியோ, அதுக்கு யார் காரணம்? நீங்க கத்து தந்த ஒழுக்கங்களாலதான்மா. அப்படின்னா ஒரு சின்ன பையனோட நல்ல செயலுக்கான பாராட்டு அவங்க அப்பா அம்மாக்கு போகுதுன்னா தவறுகளுக்கான தண்டனை மட்டும் அந்த சின்ன பையனுக்கு ஏன் போகணும்? தண்டனையும் அப்பா அம்மாக்கு தானே கிடைக்கணும். குழந்தைங்க ஈரமா இருக்க மண்ணு மாதிரி. அவங்கள எந்த ரூபத்துல வடிவமைக்கிறோமோ அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஈரமண்ணு எப்போ நம்ம கிட்ட அது பானையாக போகுதா இல்ல சிலையாக போகுதான்னு சொல்லாது. பாஸ்கரனுடைய இந்த செயலுக்கு என்னுடைய அதிகமான பாசம் காரணமா இருக்குமா? என்னுடைய அதிகமான பாசத்தால தான் இவன் இவ்வளவு குறும்புக்காரன் ஆயிட்டானா? ராமா, தப்பு அதிகமா செல்லம் கொடுக்கறதுல தான் இருக்கு, குழந்தையோடதா இருக்காது. என்ன மன்னிச்சிடு பாஸ்கர், நான் இப்படி உன்னை தண்டிச்சிட்டேன். ஆனா இப்ப நீ இந்த ஆணிகளையும் இதால அந்த பலகையில ஏற்பட்ட தடயங்களையும் பாத்தியா? இந்த ஆணி உன்னுடைய கேலிகள் மாதிரி கூர்மையானது. அந்த தடயம் யார்கிட்ட நீ கேலி பண்ணி விளையாடி இருக்கியோ அவங்களுடைய உணர்ச்சி மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்லையா? மகனே, நாம மத்தவங்களுக்கு தர வழி எப்பவுமே அவங்களுடைய இதயத்துல இந்த பலகையில இருக்கிற காயங்கள் மாதிரி பதிஞ்சிரும். அததான் நான் உனக்கு புரிய வைக்க நினைச்சேன் பாஸ்கர். ஆனா என்னுடைய அதிகமான பாசம் தான் உன்னை இந்த அளவுக்கு குறும்புத்தனமா ஆக்கியிருக்கின்றத நான் புரிஞ்சுக்கல. இது உன்னோட தப்பு இல்ல பாஸ்கர். இது எல்லாத்துக்கும் என்னுடைய செல்லம் தான் காரணம்.
அப்பா மேல அன்பு இருக்கு இல்லையா? நீ என்ன மதிக்கிற இல்லையா? நான் என்ன சொல்றேனோ அப்படியே பண்ணுவே இல்லையா? அப்ப சரி, இன்னிலிருந்து உன்னுடைய பயிற்சி ஆரம்பிக்க போகுது. நீ சர்வ சிறந்த பாலகனாக போற. நல்ல இதயம் கொண்ட எதிர்காலத்தின் சிறந்த ஆண்மகனாக போற. நானே உனக்கு அதுக்கான பயிற்சியை வழங்க போறேன் பாஸ்கர். படுத்து தூங்கு. சரதா இரு. பாஸ்கருக்கான பயிற்சியை ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு ராத்திரியில இருந்தே இவனுடைய பயிற்சி ஆரம்பிக்க போகுது. ஆனா ராத்திரியில என்ன பயிற்சி கொடுக்க போறீங்க? இன்னில இருந்து பாஸ்கர் வெளியில தூங்குவா, தனியா. என்னால தனியாலாம் தூங்க முடியாது, ரொம்ப பயமா இருக்கும். அப்பா வேண்டாம். அப்பா வா. அப்பா வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. அம்மா பாருங்கம்மா. அப்பா அப்பா என்ன உள்ள தூங்க விடுங்களேன். இங்க படுத்தா எனக்கு பயமா இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் வெளியே தூங்குறேன். எவ்வளவு நாட்கள் பயமா இருக்கும்? 1 நாள், 2 நாள், அப்புறம் அந்த பயம் தானாவே காணாம போயிடும் இல்லையா? அம்மா, உங்க மகனுக்கு ஏதாவது சொல்லி புரிய வைங்க. அம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா எனக்கு இப்படிதான் சொல்லி தந்தாரு. நான் என் அப்பா கிட்ட என்ன கத்துக்கிட்டேனோ அது என் மகனுக்கு சொல்லி தர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுல நீங்க யாரும் குறுக்கிட கூடாதுன்னு நான் விரும்புறேன். பாட்டி நில்லுங்க. அப்பா அப்பா என்ன உள்ள படுக்க விடுங்க. இங்க படுத்தா எனக்கு பயமா இருக்கும். அப்பா 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 தருங்க. அப்பா என்ன உள்ள தூங்க விடுங்க. அப்பா நான் இங்க தூங்க மாட்டேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கும். கதவு தருங்கப்பா. அப்பா அப்பா பாஸ்கர் எழுந்துரு. பாஸ்கர் எழுந்துரு. பாஸ்கர் எழுந்துரு. அப்பா சூரியன் கூட இன்னும் உதிக்கல. எனக்கு தெரியும். ஆனா நீ இன்னில இருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். ஆ? சரியா? சரி, எழுந்திரி. எழுந்திரி. வேண்டாம்ப்பா. வா, 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 எனக்கு எழுந்திரி. தூக்கம் வருது. விடுங்கப்பா, என்ன விடுங்க. வணக்கம் பண்டிதரே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதரே, சொல்லுங்க.
நீங்க கேட்ட பொருள்லாம் இங்க இருக்கு. சரி நெய் அங்க வச்சிருக்கேன். சரி. அப்பா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? பண்டிதர் வந்திருக்காரு, இவ்ளோ ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு உன்னுடைய உபநயனம். இது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான சடங்காயிருக்கும். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நம்ம ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா, வா. மகாராணி சின்னாதேவி, இன்னைக்கு நான் மகாராஜாவுக்காக முற்றிலும் புதுமையான ஒரு உணவு பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா? இல்ல வேண்டாம். நான் மகாராஜாவுக்காக கரும்போட தோலை அரைச்சு உருளைக்கிழங்கு துண்டுகளையும் அப்புறம் நிறைய பாதாம போட்டு போதும் இருங்க. மகாராஜா பூஜை முடிச்சிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். மகாராணி சின்னாதேவி அவர்களே, மகாராணி திருமலம்பா அவர்களே. குருவே, வணக்கம் குருவே. வணக்கம். வணக்கம் குருவே. இங்க பாருங்க மகாராணிகளே, உங்களுக்காக நான் திருப்பதியிலிருந்து பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. நீங்க எல்லாரும் முட்டாளுங்க, எதுக்கும் உதவ மாட்டீங்க. இது பாலகுமாரோட குரல். வாங்க வாங்க. பாலகுமார். என்னாச்சு? என்னாச்சு பாலகுமார்? மகாராணி அவர்களே, இளவரசர் அவருக்கு பொழுது போகலன்னு சொன்னாரு. பொழுதுபோக்குக்காக எங்களை இவர் இங்க அழைச்சிருந்தாரு மகாராணி. இவர் என்ன பாட சொல்லி இருந்தாரு. என்ன வாத்தியம் வாசிக்க சொல்லி சொன்னாரு. ஆனா அதுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? பாடவும் தெரியல, ஆடவும் தெரியல, வாத்தியம் வாசிக்கவும் தெரியல. எனக்கு இங்க எப்படி பொழுது போகும்? எனக்கு இங்க சலிச்சிருச்சு. தயவு செஞ்சு அமைதியாயிரு பாலகுமாரா, அமைதியாயிரு. உங்களால இந்த காரியத்தை கூட பண்ண முடியாதா? உண்மையிலேயே நீங்க எல்லாம் முட்டாளுங்க தான். நம்மளோட இளவரசர் எவ்வளவு சலிச்சு போயிருக்காருன்னு பார்த்தாலே தெரியலையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கட்டளையை மட்டும் இடுங்க. நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த மகாதேவரோட அருளால. சரிதான். நான் குதிரை சவாரி போகணும். யாரு இப்ப போக வேணாம்னு சொன்னது? உங்க மேலதான். என் மேலையா? நீங்க தான், வேற யாரு? சொல்றது கேட்கல, குனிங்க. என்ன சொன்னீங்க? நான் இப்ப குதிரை சவாரி செய்யணும், நீங்க குதிரையா மாறுங்க. நீங்க விடுங்க ராஜகுருவே, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம சொல்லிட்டான். விட்டுடவா? ஏன் விடணும் மகாராணி திருமலம்பா அவர்களே? இல்ல, என்னால ஒரு சின்ன சிறுவனோட சின்னஞ்சிறு ஆசையை கூட நிறைவேற்ற முடியாதா என்ன? ஆனா குருவே, நீங்க நான் பண்றேன். நான் கண்டிப்பா குதிரையா மாறுறேன். இத பிடிங்க. வாங்க இளவரசி, வாங்க. ஆனா குருவே, வந்து உட்காருங்க. இதோ நான் குதிரையா மாறிட்டேன். ஏறுங்க. நீ இது வழக்கம் போல வேலையை ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கே. அட கடவுளே, இவன் இவ்வளவு கடமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலையே. வேகமா போ, வேகமா போ, 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 வேகமா போ, வேகமா போ. மகாராணி திரும்பலம்பா, இதை நிறுத்துங்க. வேகமா போ. நில்லுங்க நில்லுங்க பாலகுமார். இப்ப குதிரையை விட்டு இறங்கிடுங்க. நான் உங்களுக்காக வேற ஏதாவது விளையாட்டை ஏற்பாடு பண்ணி தரேன். தயவு செஞ்சு இறங்கிடுங்க. சரிதான். இறங்கிடு, இறங்கிடு. புடிச்சுக்கிச்சு. தனிமணி, உதவி பண்ணுங்க, என்ன தூக்குங்கடா. குருஜி, இப்போ உங்களை அந்த கடவுள் தான் வந்து தூக்கணும். குருவை தூக்குங்க. மகாராணி, எனக்கு அனுமதி கொடுங்க. எனக்கு தியானத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சரிங்க குருவே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்லையா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. கூட்டிட்டு போங்க.
ஓம் பூர்புவः ஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனா பிரச்சோதயாத். நீடூடி வாழ்க. சரி பாஸ்கர், நாங்க என்னெல்லாம் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோமோ அதை எல்லாத்தையும் நீயும் பின்பற்றணும். நான் என்ன பண்ணணும் அப்பா? முதல்ல நீ தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து கடவுளுக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் 100 சூரிய நமஸ்காரம். அதுக்கப்புறமா தான் நீ விளையாட போகலாம். ஆனா அதுவும் உன்னுடைய நண்பர்களோட நீ வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் விளையாடணும். திரும்ப உன்னை பத்தி எந்த ஒரு புகாரம் வரத நான் விரும்பல. பாஸ்கர் எழுந்துரு, விடிஞ்சிடுச்சு. பாஸ்கர் எழுந்துரு, விடிஞ்சிடுச்சு. வா எழுந்துரு. இப்போ உன் 2 கை எடுத்து கும்பிட்டு அம்மாவை உன் மனசுல நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணு. பாஸ்கர், ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. நூறு. எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க பாஸ்கர். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உன்னை பண்ண வைக்க விரும்புறேன். என்னன்னு சொல்லுங்க அப்பா. நீ குரு கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் வயசுல நம்மளை விட மூத்தவரு, நாம மதிக்க வேண்டியவரு. அவர் உன்னை மன்னிச்சிட்டாருன்றத மட்டும் உறுதிப்படுத்திக்கோ பாஸ்கர். மன்னிப்பு கிடைக்காத வரைக்கும் வீட்டுக்கு திரும்பாத. நான் இப்ப அரசவைக்கு போறேன். சாயந்தரம் திரும்ப வீட்டுக்கு வரும்போது குரு உன்னை மன்னிச்சிட்டாருன்ற நல்ல செய்தியை நீ எனக்கு சொல்லணும், சரியா? அப்பா, நான் ராஜகுருவோட மன்னிப்பை வாங்கின பிறகுதான் திரும்பி வருவேன். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாலகுமார் இப்ப விஜயநகரத்துக்கு வந்துட்டாரு. நம்மளோட இந்த ராஜ்யத்துல அவர் கல்வியை பெறணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன்.
சொல்லப்போனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் அவருக்கு கல்வியை வழங்கணும்னு நான் விரும்பினேன். ஆனா இப்ப என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் பெரும்பாலும் அவரோட மகன் கூட நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்க. அதனால இப்ப என்னோட விருப்பம் என்னன்னா, பாலகுமாருக்கு கல்விய நம்ம குரு தான் வழங்க போற. குருவே, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? இல்ல மகாராஜா, இல்லவே இல்ல. இதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. இது எனக்கு கிடைச்ச ஒரு நல்வாய்ப்பா நினைக்கிறேன். அற்புதம். மாட்டிக்கிட்டு இந்த இளவரசன் எந்த நொடி வேணாலும் இங்க வந்து சேரலாம். இந்த தனியும் மணியும் எங்க போய் தொலைஞ்சானுங்க? குருவே, நீயா? நீ இங்க என்ன பண்ற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன நீ என்கிட்ட கொஞ்சம் பேசணும்? இப்பெல்லாம் முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. போ, போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வா. ஓ, முட்டாளுங்களா, உதவாக்குறீங்களா? இங்க உட்கார்ந்து என்னடா பண்றீங்க? கோந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் குருஜி. நான் உங்களை போய் மாலையை வாங்கிட்டு வர சொன்னா நீங்க இங்க உட்கார்ந்து கோந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குருஜி, நீங்க எங்க மேல கோவப்படாதீங்க. குருமாதா கோவிலுக்கு போயிருக்காங்க. குருமாதா எங்களை கோந்து பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோந்து புராணத்தை நிறுத்துங்க. போங்க, போய் மாலையை வாங்கிட்டு வாங்க. வா போலாம். அது சரி குருஜி, இந்த கோந்தை எங்க வைக்கிறது? என்னோட தலையில வை. நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறேன். ஏய், முட்டாள். சத்தம் கேட்கறத பார்த்தா இளவரசர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வாங்க வாங்க இளவரசே, வாங்க வாங்க. நல்வரவாகட்டும், நல்வரவாகட்டும். தனிமணி, பாத்தீங்களா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. ராஜ செல்ல பிள்ளை, எல்லாருக்கும் பிடிச்ச மாண்புமிகு இளவரசர். இவரு வர்றத பார்க்கும்போது சாட்சாத் தந்த சூரிய தேவரே வர மாதிரி இருக்கு. சூரியன் யாரு? நீங்க நீடூழி வாழணும் இளவரசே, நீங்க நீடூழி வாழணும். கையிடுங்க. என் முடி மேல கை வைக்க கூடாது. தள்ளுங்க, நான் இப்ப உள்ள போகணும். வாங்க வாங்க. இப்ப புதுசா இது யாரு தெரியல. வா, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. வாங்க 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 உட்காரு. அட தனிமணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, நம்ம ராஜ்யத்தோட செல்ல பிள்ளை, எல்லாருக்கும் பிடிச்ச மாண்புமிகு இளவரசர் வந்திருக்காரு. இவரு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. சரிங்க குருஜி. அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. ஏய், உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா நான் ஒரு இளவரசன். யாரு வீட்டுல வேணாலும் சாப்பிட. நான் ஒன்னும் சாதாரண மனுஷன் இல்ல. நான் எப்பவும் என் உணவை கூடவே எடுத்துட்டு வருவேன். நல்லதுதான், என்னோட செல்வம் எதுவும் வீணாகாது. உட்காருங்க இளவரசே, உட்காருங்க. இல்ல, என்ன என்னாச்சு? என்னோட விலை உயர்ந்த துணி எங்க? நான் இதுல உட்காரணுமா? எங்களை மன்னிச்சிருங்க இளவரசே. உட்காருங்க உட்காருங்க. குருஜி, ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுங்க. அது என்னன்னா, குருவே, என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ இளவரசரே, இப்ப நாம ஆரம்பிக்கலாம், சரியா? முதல்ல நீங்க உங்களோட குருவை வணங்கணும். அப்ப வணங்குங்க. நீங்க தப்பா
புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதல்ல நீங்க உங்க குருவுக்கு வணக்கம் சொல்லணும்னு சொன்னேன். அதாவது நீங்க இப்ப என்ன வணங்கணும். நான் ஏன் வணங்கணும்? நான் ஒரு இளவரசன். எல்லாரும் என்னதான் வணங்குவாங்க. சரி, நானே உங்களை வணங்குறேன். வணக்கம். சரி இளவரசே, இப்ப நாம முதல்ல வர்ணமாலையில இருந்து ஆரம்பிக்கலாம். குருமாதாவா? அட வாய முடா முட்டாளே. வருணமாலா இல்ல, வருணமாலை. அப்படியா? அப்போ இளவரசரே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை அப்படியே நீங்க திருப்பி சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்னா அப்படி நேரா இருந்து இல்ல, சின்ன ஆல இருந்து ஆரம்பிங்க. சின்ன ஆல இருந்து சின்னதா, அப்புறம் பெருசு. நீங்க சொல்றத நானும் அப்படியே திருப்பி சொன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒரு இளவரசன். எனக்கு எப்படி தோணுதோ நான் அப்படிதான் சொல்லுவேன். இவங்களுக்கு என்னையே கேலி பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? இப்ப உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் எழுந்துட்டீங்க? அது என்னோட விருப்பம். அப்படின்னா சரி, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. சரி, ஒரு பூஜ்ஜியத்தை இன்னொரு பூஜ்ஜியத்தோட சேர்த்தா எத்தனை பூஜ்ஜியங்கள்? ஐயோ ஆண்டவா, எப்படிப்பட்ட ஆள நீ படைச்சிருக்கு. சரி இளவரசரே, எங்க பாருங்க, 6 வாழைப்பழம், அப்புறம் 2 சாத்துக்குடி இருக்கு. அப்போ 2 வாழைப்பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டீங்க, 1 நான் சாப்பிட்டுட்டேன். தனியும் மணியும் ஆளுக்கு 1 சாப்பிட்டுட்டாங்க. ஒரு சாத்துக்குடி நீங்க சாப்பிட்டுட்டீங்க, இன்னொரு சாத்துக்குடி நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு வாழைப்பழம் மிச்சம் இருக்கும், எவ்வளவு சாத்துக்குடி மிச்சம் இருக்கும்? 8. இளவரசரே, நான் உங்களை கழிக்க சொல்லி சொன்னேன், நீங்க கூட்டிட்டீங்க போல. அப்படின்னா நான் உங்ககிட்ட கத்துக்க விரும்பல. நீங்க இவங்களை எதுவும் சொல்ல மாட்டீங்க. இவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு இளவரசன். சின்னாதேவி, நான் நல்லா யோசிச்சுட்டேன். என்னாச்சு மகாராணி சின்னாதேவி? ஏன் நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? எல்லாம் அந்த பாலகுமாரால தான் சின்ன மகாராணி. மகாராஜா அவரை ராஜகுரு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. ஆனா இப்ப எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, இப்ப அவர் அங்க போனதுக்கு அப்புறம் கல்வியை கத்துக்க முழு ஆர்வத்தை செலுத்தணும். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அங்க போய் ஏதாவது தப்பு பண்ணிடக் கூடாது. மகாராணி சின்னாதேவி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படி எதுவும் நடக்காது. அவன் என்னோட தம்பி. ரொம்ப திறமைசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. அமைதி, வாய மூடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியலையா பாலகுமார் கிட்ட, இளவரசர் கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு? இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க. நாங்க போக மாட்டோம். நீங்க என்ன மன்னிக்காத வரைக்கும் நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் அப்பா சொல்லிட்டாரு. நீங்க மட்டும் இப்ப என்ன மன்னிக்கலனா அப்புறம் நான் இங்கே இருந்துருவேன். சரி சரி சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சரியா? நீ 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 ஒரு வேலை பண்ணு. அங்க 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 ஒரு வீணை இருக்குல்ல, அந்த வீணை அங்கிருந்து எடுத்து அங்க வச்சிரு. போ. சரி இளவரசரே, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த சரி ஒரு வேலை பண்ணுங்க. அங்க 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 ஒரு இருக்கை இருக்கு இல்லையா, அந்த இருக்கையை அங்கிருந்து எடுத்து அங்க வச்சிருக்க. போங்க. இவங்க 2 பேரும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. இளவரசரை வேற அறைக்கு கூட்டிட்டு போறதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இளவரசரே, வாங்க நம்ம வேற ஒரு அறைக்கு போகலாம். அப்ப சரி. ஏன் என்னால எழுந்திருக்க முடியல? குருஜி, என்ன மன்னிச்சிடுங்க. அது என் கையில இருக்கிற கோந்து உங்க இருக்கையில கொட்டிடுச்சு. அப்படியா? கோந்தா?
முதல்லயே ஏன் சொல்லல? நாங்க சொல்றத நீங்க எங்க கேக்குறீங்க? உட்காரும் போதே வேணாம் குருஜின்னு சொன்னோம், நீங்க தான் கேட்கவே இல்லையே. இளவரசே, நீங்க உட்காருங்க, நான் இத வந்துடுறேன். தனிமணி, இங்க வாங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. ஆனா எப்படி? உங்க புத்தியை பயன்படுத்துங்க. ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? என்னாச்சு? ரொம்ப நாளாவே பாஸ்கருக்கு கல்வி வழங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கம்மா. அவன் குரு கிட்ட மன்னிப்பு கேட்க போயிருக்கான். அங்க போய் அவன் எந்த சேட்டையும் பண்ணிடக்கூடாது. உன்னோட வளர்ப்பு மேல நம்பிக்கை வை. அது மட்டும் இல்லாம அவனை குருகுலத்துக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மா, ஒரு முறை குருகுலத்துக்கு போனான்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். குருகுலத்துக்காமா? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? இன்னும் 1-2 வருஷம் போகட்டுமே. நான் குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது அவனை என்னோட பார்வையில வச்சுக்க விரும்புறேன். ஒரு முறை அவன் குருகுலத்துக்கு போயிட்டானா அதுக்கப்புறம் அவனை எப்ப சந்திக்க முடியும்னு தெரியாது. இன்னும் ஒரே 1 வருஷமா? ஆமாம்மா. அதுவும் சரிதான். பாஸ்கர், நான் சோர்ந்துட்டேன். நானும் தான். பாஸ்கர், இளவரசர் என்ன பண்றாருன்னு பாரு. நீங்க என்ன பண்றீங்க? நான் இளவரசன், என்ன வேணாலும் பண்ணலாம். காந்தா, குரு நமக்கு கொடுத்த இந்த காரியத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. என்னது? இது என்னால தூக்க முடியல, ரொம்ப கனமா இருக்கு. உன்னால எப்படி இத பண்ண முடியும்? ஏன்னா நீ ஒரு சாதாரண மனுஷன். இங்க ஒரு சக்தி வாய்ந்த இளவரசர் இருந்தார்னா அவர் இத உடனே பண்ணிருவாரு. நான் தான் இருக்கல, நான் பண்ணி காட்டுறேன். இல்ல இல்ல, உங்களால முடியாது. எனக்கே சவால் விடுறியா? என்ன பண்ணணும்னு சொல்லு. இத அங்க வைக்கணும், அத இங்க வைக்கணும். இந்த பூத்தொட்டியை அங்க வைக்கணும், அந்த பூத்தொட்டியை அங்க வைக்கணும். சரி. ஐயோ, பூத்தொட்டி உடைஞ்சிருச்சே. குருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. இப்ப அப்பா கிட்ட என்னன்னு சொல்வேன்? இழந்துருங்க. என்ன இழுங்கடா, இந்த கோந்தில இருந்து என்ன காப்பாத்துங்க. இழுங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. இழுங்கடா. என்ன 2 துண்டா கிழிக்க போறீங்களா? ஒரு வேலை பண்ணுங்க, போய் எண்ணெய் எடுத்துட்டு வாங்க. சரி குருஜி. நீ என்ன காரியம் பண்ணிருக்க? பூத்தொட்டியை உடைச்சு வச்சிருக்க. நீ என்ன பேசுற? இளவரசன் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? நான் உன்னை சிறையில அடைச்சிருவேன். நல்லா வந்துட்டான், கைது பண்ண. ஒன்னு தரவா? நாங்க எப்படி சொல்றோமோ அப்படி பண்ணு. இப்ப என்ன பண்றது? காந்தா, வழி கிடைச்சிருச்சு. அடடா, இத பாக்குறதுக்கு ஒரு மகுடம் மாதிரி இருக்கு. நான் அரசன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மகுடத்தை சூடிப்பேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோந்தில
ஊத்து கோத்துல ஊத்து சரி சீக்கிரம் ஊத்து கொஞ்சம் தூக்குங்க குருஜி. வேண்டாம் இளவரசரே. எப்படி இருக்கு? இது ஏன் வெளியே வர மாட்டேங்குது? இதை யாராவது எடுத்து விடுங்களேன். யாராவது எடுத்து விடுங்க. ஐயோ கடவுளே, இந்த விசித்திரமான பையனுக்கு இப்ப என்னாச்சு? வர மாட்டேங்குது. நான் எதையும் கேட்க விரும்பல. யாராவது எடுத்து விடுங்க. இளவரசி கொஞ்சம் நில்லுங்க. யாராவது எடுத்து விடுங்க. எங்க, காட்டுங்க, 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 காட்டுங்க. மாட்டிக்கிச்சு. எங்கிட்ட காட்டுங்க. கை வைக்காதீங்க. ஐயோ, எடுத்து விடுங்கன்னு சொல்லி கத்துறீங்க. ஆனா யாராவது கை வைக்க விட மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சம் யாராவது இருங்க, எடுத்து எங்க, விடுங்க. காட்டுங்க. கொஞ்சம் இருங்க. கை வைக்காதீங்க. இங்க வா. மகாராஜா, இங்க பாருங்க மகாராஜா, இந்த பாஸ்கர் இருக்கானே, பூந்தொட்டியில கோந்த தடவி அவர் தலையில ஒட்டி வச்சுட்டான் மகாராஜா. இவன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்களா? இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.